கருப்பசாமி என் தொழில சிறப்பு பண்ணி கொடு, தொழிலில் வர சங்கடத்தை போய் கொடு, வருமானத்தை பெருக்கி கொடு. அதே மாதிரி என் வாரிசோட எதிர்காலத்தை சிறப்பு பண்ணி கொடு. எந்த ஆபத்தும் எந்த ஒரு பாதிப்பு வராமல் காப்பாற்றி கொடு. யார்பா? உன்னோட குடும்பத்தை கைப்பற்றினப்பா. உன்னோட குடும்பம் அப்படின்னு பார்க்க போனா தெய்வத்துக்கு கட்டுப்பட்டுதான் வாழணும். தெய்வத்தோட எல்லாம் ஒண்ணு, தெய்வத்தை பத்தி எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி நேரம் அப்படின்னு பார்க்க போனா இன்னும் கொஞ்சம் செழிப்பு இல்லாம தான் இருக்கு, நேரம் சரி இல்லாம தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் கருப்பனை நம்புறதுனால இன்னைக்கு வரைக்கும் கைவிடாம காப்பாத்திட்டு வருது. அதே மாதிரி வாரிசு எதிர்பார்க்குற மாதிரி வாரிசு விருப்பப்படியே கல்வியில விட்டால் சிறப்பாகும் அப்பா. அதே மாதிரி வாகனம் அப்படின்னு பார்க்க போனா போக இருந்தது தான் தடுத்து நிப்பாட்டியாச்சு. இனிமேல் பாதிப்பு வராம காப்பாத்தி கொடுத்துறேன். அதே மாதிரி வருமானம் அப்படின்னு பார்க்க போனா போன டைம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அதுல பரவாயில்லையாமே. நான் சொல்றது புரியுதா? அதடா இன்னொரு சைடு தொழில் போன டைம் வந்து கேட்டலப்பா. அதுல நான் வந்து செஞ்சுரி அடிக்கணுமா? இப்ப போன டைம் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த தொழில மாற்றம் வருமானம் பரவாயில்லையேப்பா. ஆளுங்க யாரும் கீழே வரல. வருமானம் இருக்கா இல்லையா, பரவாயில்லையா இல்லையா? அதே மாதிரி கம்பெனி தொழிலும் பரவாயில்லை, உண்டா இல்லையா? அதே மாதிரி கருப்பசாமி தொழிலை சிறப்பு பண்ணி தரேன், வருமானத்தை கொடுக்குறேன்பா. ஆனா வரவு செலவு நீ கரெக்டா பயன்படுத்திட்டு வாப்பா. சரியா? சீக்கிரம் கடன் அடைச்சு கொடுத்தரேன், அதுக்குண்டான வழியை வகுத்து தரேன். 4 பேர் மத்தியில வாழ வச்சு தரேன், ஒற்றுமை வாழ வச்சு தரேன். அதே மாதிரி உடம்புல உள்ள பாதிப்பை குறைச்சி தரேன். சரி பண்ணி கொடுத்தா போதுமாப்பா. வேற நான் மறுபடியும் சொல்ற வாக்கு அதுதான். அவன் விருப்பப்படியே விடுன்னு நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நடக்கும். அவன் விருப்பப்படியே விட்டாதாம அவன் ஒழுங்குமா இருப்பான். நீ மறுபடியும் வற்புறுத்தினா மறுபடியும் தடைப்படும். உன் விருப்பப்படியே செஞ்சு. புரியுதா நான் சொல்றது? வேற 2 பேர் தேவைப்படுது, அமைச்சுட்டாங்க. சரி பண்ணி கொடுத்தா போதுமா? உடம்புலாம் நம்பிக்கை சாமி, குறைச்சி கொடுத்துறேன். குறைச்சி கொடுத்துருந்தப்பா, குறைச்சி தரேன். அப்படி தொழிலுக்கு பூஜை இருக்கு. குறைச்சி கொடுத்துறேன். இந்தாப்பா ஆளை அமைச்சு தரேன். அந்த சைடு தொழிலுக்கு கூட வச்சு மாறி அப்படியா?